Hi, hello, my dear children. Welcome back to TK's Academy. This is your Dharani ma'am. So already some basic concepts of chemistry ல so mostly எல்லா டாபிக்கும் ஓவர் ஆயிடுச்சு. அதுல கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல நமக்கு நார்மாலிட்டி கால்குலேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த நார்மாலிட்டி கால்குலேஷன் நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நாம ஈக்குவலண்ட் வெயிட் பத்தின கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் கால்குலேஷன்ஸ் இல்லை எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நாலேஜ் தெரிஞ்சாதான் நம்மளால நார்மாலிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நவ் வி கோயிங் டு ஸ்டார்ட் இட் இஸ் நார்மாலிட்டி ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈக்குவலண்ட் வெயிட் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க மேம் கிளாஸ்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அட்டாச் பண்ணிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு எப்படி ஃபாலோஅப்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு நாங்க எப்படி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்போம், ஓகே, எப்படிலாம் எங்களோட கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெய்லி அண்ட் நமக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் டிபிபி உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ என்ன கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட், ஸோ அது நாங்க உங்களுக்கு கொடுப்போம். ஸோ தட் அப்போ நாங்களும் கிளாஸ்ல ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுவோம். தென் அந்த ஃபாலோ பண்ணி உங்களையும் ப்ராப்ளம்ஸை எப்படி ஒர்க் அவுட் பண்றது, அந்த கான்செப்டை பேஸ் பண்ணிட்டு எப்படி நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்றது, அந்த ப்ராக்டிஸும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ அந்த கான்செப்ட் பத்தின கம்ப்ளீட் தியரி நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கறது ரெண்டுமே நீங்க ஈஸியா ட்ரெயின் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பிறகு தென் ஆஸ் பர் நீட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு நாங்க என்ன கொடுக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுமே ஸோ தட் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னா பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ், மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஹை லெவல் அண்ட் கொஸ்டின்ஸ். ஸோ லைக் ஜேஇ பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் நாங்க உங்களுக்கு இதுல இன்க்ளூட் பண்ணிருப்போம். ஸோ தட் இப்ப இருந்துட்டே நீங்க ஹை லெவல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த மாதிரி ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா ஈஸியா நீங்க அந்த கொஸ்டினையும் கிராக் பண்ணுவீங்க. ஸோ அதனால பிகினிங்ல இருந்தே செமையா ப்ராக்டிஸ் இருங்க எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூக்கும். ஸோ பேசிக் லெவல், மாடரேட் லெவல் அண்ட் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஈஸியா நீங்க ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸோ எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும், எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பிகாஸ் பிகினிங்ல இருந்துட்டே அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ தட் இதுக்கு மேம் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்களுக்கு அப்ரோச் பண்ற மெத்தடாலஜி தெரியல, ப்ராக்டிஸ் வேணும், ஸோ அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் கண்டென்ட்கான வீடியோ, ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது, ஸோ எந்த மெத்தடாலஜில கொடுக்கறது அப்படிங்கிறது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாப்டருக்கும் ப்ரீவியஸ் இயர் இந்த நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் அந்த அந்த பர்டிகுலர் யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் ஜேஇ கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு அதுக்கான டிஸ்கஷன் வீடியோவும் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். சோ தட் அப்ப கொஸ்டின் எப்படிலாம் பிராக்டிஸ் பண்றோம், கான்செப்டை முடிக்கிறோம், கான்செப்டை முடிச்சுட்டு அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்றோம், உங்களுக்கு டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரோட எண்ட்லயும் உங்களுக்கு தென் ப்ரீவியஸ் இயர் நீட் ஜேஇ பேப்பர், ஓகேங்களா, ஸோ 10 இயர்ஸ்க்கான நீட் ஜேஇ பேப்பர் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்றோம். ஸோ எப்படி அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றது, ஸோ அந்த கொஸ்டினை எப்படி ஈஸியா என்னென்ன ஷார்ட்கட் மெத்தடாலஜி யூஸ் பண்றது, என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்றது, ஸோ அந்த கொஸ்டின்ஸ் ஷார்ட்கட்ஸ் இருக்கு அப்படின்னா எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா எல்லா கான்செப்டும் தியரிட்டிக்கலாகவும் கிளியர் ஆயிடுது, ஆஸ் வெல் அஸ் அண்ட் கொஸ்டின் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு கிளியர் ஆயிடுது. ஸோ டெஃபினட்டா இதெல்லாம் நீங்க ரெகுலரா ப்ராக்டிஸ் எடுத்தீங்க அப்படின்னா செம்மையா உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க்கை இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நான் கேரண்டி. ஓகே, ஸோ தட் இந்த மாதிரி கிளாஸ்ல தான் இதுதான் ரெகுலரா நாங்க கிளாஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி அண்ட் உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் எப்படி இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், ஒர்க் ஷீட் எப்படி, அது மீன் டெஸ்ட் எப்படி கொடுப்போம் அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சாப்டர் வைஸ் டெஸ்ட் மட்டும் இல்லாம கம்பைனரி சாப்டர்ஸ் டெஸ்ட் இருக்கும். சப்போஸ் 3 சாப்டர் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு 3 சாப்டர் கம்பைன் பண்ணி ஆஸ் பர் நீட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி அப்படியே ஒரு டெஸ்ட் இருக்கும்.
அது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் எங்களோட ரெகுலர் ஃபாலோஅப்ஸ். ஸோ பிகினிங்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோமோ அதே தான் டில் எண்ட் ஆஃப் த கிளாஸஸ் வரைக்கும் உங்களுக்கு நாங்க உங்களோட கைட்லைன்ஸை நாங்க ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு டைமும் சப்போர்ட்டிவா நாங்க இருப்போம். ஓகேங்களா? ஸோ தட் கிளியர் ஆச்சுங்களா? எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நவ் வி கோயிங் டு ஸ்டார்ட் இட் இஸ் தட் இந்த கான்செப்ட்ல equivalent weight and its problem. Sorry, normality, equivalent weight and normality, அதோட problems எல்லாமே detailed பார்க்கலாம். Sir, right, straightly it is move on to the topics. Wait, I will share the screen. Equivalent weight and normality calculations தான் நாம இப்ப பார்க்கிறோம். Okay, right. So இந்த ஈக்குவலண்ட் வெயிட்ல மட்டும் என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் நாம கோ த்ரூ பண்றோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் எலிமெண்ட். ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் பேஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்றது, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலாஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டா ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே பேஸ்ட் ஆன் தட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் வி மூவ் ஆன் டு தட் நார்மாலிட்டி கால்குலேஷன்ஸ். ஓகே, அது சில நார்மாலிட்டி கால்குலேஷன்ஸ் இருக்கும். தென் நார்மாலிட்டிக்கும் மொலாலிட்டிக்கும் ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணிட்டு அது பேஸ் பண்ணிக்கிற கால்குலேஷன்ஸ் எல்லா கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸும் மிக்ஸ் பண்ணிட்டு கால்குலேஷன் பார்ட்ஸ் நம்ம இருக்கும். ஸ்ட்ரைட்லி மூவ் ஆன் டு தி செஷன். இட் இஸ் ரியலி வெரி வர்த்ஃபுல், ரியலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செஷன்ஸா இருக்க போது. ஸோ உங்களுக்கு இந்த பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த டாபிக்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ நவ் இட் இஸ் மூவ் ஆன் டு தி டாபிக் as equivalent weight. Okay, first move on to the equivalent weight பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே கோ த்ரூ பண்ணிருந்தோம் வாட் இஸ் நார்மாலிட்டி அப்படின்னு. சோ நார்மாலிட்டினா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவேலண்ட், சரிங்களா? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவேலண்ட் ஆஃப் த சொல்யூட் present in liter of the solution, 1 liter of the solution. ஓகே, இதுதான் நம்மளோட நார்மாலிட்டிக்கான கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ நார்மாலிட்டி நம்ம என்ன டேர்ம்ல என்ன லெட்டர்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா n அப்படின்ற லெட்டர்ல நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட், நேம். ஸோ ரைட், ஸோ n which is equal to அப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ n which is equal to and gram equivalent weight of the solute upon volume of the solution expressed in liter. If it is milliliterல யூஸ் பண்ணிருக்கேன்னா you just multiplied with 1000 அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல கிராம் ஈக்குவலண்ட் வெயிட், நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் வெயிட். ஓகேங்களா? அது எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் டிவைடட் பை ஈக்குவலண்ட் வெயிட். ஓகே, கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்டு 1000. இதுதான் நம்ம அப்ளை பண்ற மெத்தட்ஸ். ஓகேங்களா? ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படி இதுல நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது? ஓகேங்களா? சோ தட் நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலண்ட் வெயிட் which is equal to weight of the solute divided by and equivalent weight of the solute. ஓகேங்களா? so equivalent weight of the solute இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? so weight of the solute divided by equivalent weight of the solute. ஓகேங்களா? so அதுதான் நம்ம என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்திருக்கோம். so upon volume of the solution and multiplied with 1000. நமக்கு டினாமினேட்டர்ல வால்யூம் இருக்கு அப்படின்னா so normality also changes with the temperatureனால சேஞ்சஸ் இருக்கும். so that அப்ப normality changes with the temperature. okay, temperature மாறுச்சு அப்படின்னா concentration மாறும். so normality it changes with or depends upon the temperature. Normality changes with the temperature depend பண்ணிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலண்ட் வெயிட் இங்க சொன்னோம் இல்லைங்களா? ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சொல்யூட் அது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிற கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துடலாம். ஈக்குவலண்ட் வெயிட். ஓகே, ரைட். So concepts of equivalent weight. So concepts of equivalent weight la equivalent weight of the element. Okay, first of all equivalent weight of the element அப்படின்னா அந்த எலிமெண்டோட அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்சி. ஓகேங்களா? அப்ப ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் த சோடியம் மெட்டல் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா and atomic weight of the sodium metal divided by valency. ஓகேங்களா? வேலன்சி அப்படிங்கிறது அதோட சார்ஜஸ் போட்டிருக்கோம் இல்லையா? அவுட்டர் ஷெல் எலக்ட்ரான் வேலன்சி.
Okay, so atomic weight of the sodium என்ன இருக்கும் 23 and valency of the sodium it is a 1. Okay, அப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 23 atomic weight of the sodium தான் நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம் 23 கொடுத்திருக்கோம், valency தான் நம்ம என்ன கொடுத்திருக்கோம் 1, so that equivalent weight of the sodium it is become equal to 23. ஓகேங்களா. சோ இதுதான் நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் ஈக்குவலண்ட் வெயிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபார்முலா. சோ எந்த எலிமெண்டோட இந்த எலிமெண்டா இருந்ததுன்னா அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்சி அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா. காம்பவுண்டா இருந்ததுன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் த காம்பவுண்ட் டிவைடட் பை வேலன்சி ஆஃப் த காம்பவுண்ட். ஓகேங்களா. அப்படி யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆக்சிஜன் ஆட்டம். அப்ப atomic weight of oxygen divided by valency of oxygen. Atomic weight of oxygen நம்ம எப்படி explain பண்ணிருக்கோம், atomic weight 16 upon valency, oxygen ஓட valency it is that 2. ஓகேங்களா. அப்ப atomic weight divided by valency it is equal to equivalent weight of oxygen. This is equivalent weight of oxygen. Equivalent weight of oxygen become equal to 8. ஓகேங்களா. Next, ஈக்குவலண்ட் வெயிட் ஓகே, எலிமெண்ட் ஓகே மேம், கிளியரா இருக்கு. சோ அந்த பர்டிகுலர் எலிமெண்டோட அட்டாமிக் வெயிட் போட்டு அதோட வேலன்சி நம்ம போட்டோம் அப்படின்னா we will get what will be the equivalent weight. அது நான் எனக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு, கிளியரா இருக்கு. நெக்ஸ்ட் அயானுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருக்கு, அயானிக் வெயிட். ஓகே, என்ன நம்ம அயானிக் காம்பவுண்ட் எடுத்திருக்கோமோ அந்த அயானிக்கோட வெயிட் தென் அப்பான் வேலன்சி, அயானிக் வெயிட் அப்பான் வேலன்சி. ஓகேங்களா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குற பாருங்க, அயானிக் வெயிட் அப்பான் வேலன்சி. இதுல பாருங்க சல்பேட் அயான், சல்பேட் அயான். ஓகேங்களா. சல்பேட் அயான் அப்போ அயானிக் வெயிட் ஆஃப் த சல்பேட் அயான்ஸ் டிவைடட் பை வேலன்சி. வேலன்சி மேல சார்ஜ் என்ன இருக்கு, SO4 2- பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்ப டிவைடட் பை 2. ஓகேங்களா. சல்பேட் அயானுக்கு சார்ஜ் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சோ இந்த கேஸ்ல பாருங்க, தென் there are 4 oxygen 64, then sulfur it is 1 sulfur atoms இருக்கு, each it is 32. ஓகேங்களா. சோ டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா it is 96. அதுதான் இங்க கொடுத்திருக்கோம் 96. வேலன்சி சார்ஜ் நமக்கு என்ன இருக்கு 2, so which is equal to equivalent weight. சோ அதே மாதிரி bicarbonate oxygen, there are 3 oxygen, each it is 16, 48. Carbon it is 12, each carbon is 12. Then hydrogen is 1. ஓகேங்களா. ஒரே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு 11, remaining 1. Then 5 6 61. ஓகேங்களா. 61 upon valency. Valency charge என்ன இருக்கு 1. Okay, this is equal to அது. So this equivalent weight of ionic நம்ம இப்படிதான் நம்ம ionic weight upon valency, ionic weight upon valency, right. Next one பாருங்க, equivalent weight of the base அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா molecular weight of the base divided by acidity of the base. Acidity of the base அப்படிங்கிறது number of replaceable number of replaceable hydroxide ion. ஓகேங்களா. number of replaceable hydroxide unit. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா acidity அப்படி கொடுக்கிறோம். இப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு. ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், NaOH. ஓகேங்களா. ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் ஒரு 16, சோடியம் ஒரு 23. ஓகே, டோட்டலா 40. ஓகேங்களா. சோ 40 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி ஸ்பிளிட் பண்ணுவீங்க, NaOH. சோ ஒரே ஒரு ஹைட்ராக்சில் யூனிட் தான் இருக்கு OH, then this is equal to 1. so அப்ப number of replaceable OH unit is 1, so 40. then next calcium hydroxide. calcium hydroxideல நம்ம molecular weight calculate பண்ணீங்க அப்படின்னா calcium O2H2. ஓகேங்களா. so hydrogen 2, then oxygen it is 32, calcium வந்து 40. ஓகேங்களா. 4, then 74. calcium hydroxideக்கு 74, which is equal to end. number of replaceable அப்ப 2 calcium hydroxide உள்ள present ஆயிருக்கிற 2 OH யூனிட்டுமே replaceable யூனிட் தான், replaceable calcium 2 plus 2 OH minus. ஓகேங்களா. so upon 2 which is equal to 3 2s are 6, remaining 1 is 7 2s are 14. ஓகேங்களா. 37. The next aluminum hydroxide. So AlO and AlO3H3 இல்லையா. So aluminum hydroxide. Hydrogen is 3, oxygen 3 16s are 48. Aluminum பாத்தீங்க அப்படின்னா it is a 27 atomic mass number. 27. ஓகேங்களா.
1 5 5 plus 2 78 கண்ணு. ஓகே 78 upon 3 3 எப்படி இருக்கு அப்படின்னா இதுல ரீப்ளேசபிள் AL 3 plus 3OH minus. ஓகே அப்ப 3 ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சில் யூனிட். ஓகேங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணா ரிமைனிங் 1 R1 18 ரைட். ஓகே 26. ஓகே இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சால்ட். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த சால்ட் அப்படின்னா ஃபார்முலா வெயிட் ஆஃப் த சால்ட் டிவைடட் பை டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் ஆர் ஆனியான். ஃபார்முலா வெயிட் ஆஃப் த சார்ஜ். இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் எய்தர் கேட்டையான்ஸோட டோட்டல் கேட்டையான்ஸோ இல்ல ஆனியான்ஸோட டோட்டல் ஆனியான்ஸோ நம்ம ஆட் பண்றோம். அதுதான் நம்ம இந்த இடத்துல அண்ட் ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேட் பண்றோம். ஃபார்முலா வெயிட் அப்ப உள்ள இருக்கக்கூடிய அண்ட் அயான்ஸோட சார்ஜ் அந்த மாஸ் நம்பர் தான் ஆட் பண்றோம். இப்ப சோடியம் குளோரைடுன்னு எடுத்திருக்கீங்க அப்படின்னா சோ குளோரைட் 35.5 your sodium it is 23. ஓகேங்களா 0.58 58.5 அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். so that number of charge of the cation or anion இங்க cations என்ன இருக்கு Na plus Cl minus. so Na அதாவது ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு நெகட்டிவ் அயான் அதனால 1 கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா Na2CO3 there are 3 oxygen. okay 3 into 16 48 carbon it is 112. then sodium there are 2 sodium 23 each it is 46. total என்ன இருக்கு அப்படின்னா 10 6 remaining 1 106. ஓகேங்களா 106. இதுல நம்பர் ஆஃப் கேட்டையான் டோட்டல் சார்ஜ் ஆஃப் த கேட்டையான் அண்ட் ஆனியன் இது செப்பரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2Na plus Na2 இருக்குல்ல அதனால 2Na plus அப்ப 2 பாசிட்டிவ் அயான் and CO3 2 minus. okay 2 negative ion ஒரு negative I mean CO3 லயே 2 charge இருக்கு 2 minus இருக்கு. so Na plus ல ரெண்டு sodium atoms இருக்கு அதனால 2. ஓகேங்களா which is equal to 53. ஓகேங்களா so like aluminum trichloride இதே மாதிரி தான். so நம்ம என்ன பண்ணோம் 3 chlorine 3 into 35.5 and aluminum ஓட சார்ஜ் அது மாஸ் நம்பர் 27 ஆட் பண்ணோம்னா 133.5. இதுலயும் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அயான்ஸ் 3Al3 பிளஸ் கேட்டையான 3 பாசிட்டிவ் அயான் ஆர் ஆனியன் எடுத்துக்கிட்டா 3 குளோரின். ஓகேங்களா so each chlorine minus 1 அப்ப 3 chlorine இருக்கு அப்ப 3 charge. so அதனால 44.5. so இதுதான் அப்ப நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், how to calculate the equivalent weight of atom element, how to calculate the equivalent weight of the ion, how to calculate the equivalent weight of the acid, base, salt. இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா equivalent weight இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, equivalent weight of oxidizing or reducing agent and reducing agent. first oxidizing agent என்ன பண்ணலாம், oxidation அப்படின்னா molecular weight of the oxidizing agent divided by total number of electrons gained. so total number of electrons gained இங்க கொடுக்கிறோம். total number of electrons gained எவ்வளவு number of electrons gain ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். molecular weight of the oxidizing agent. ரைட், ஒரு எலிமெண்ட் எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணுது அப்படின்னா itself it is be act as a reduction. ஓகே ஒரு எலிமெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டுமே it be act as a reduction. it be act I mean itself it is undergo reduction. அப்ப reduction அப்படின்னா what is the meaning? reduction அப்படின்னா loss of electron. okay sorry gain of electron. reduction in the sense நம்ம என்ன சொல்லிருக்கோம், gain of electron. reduction அப்படின்னா gain of electron. ஓகேங்களா so reduction அப்படின்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம், gain of electron. gain of electron. அப்போ ஒரு particular element ஒரு particular agent oxidizing agent இருக்கு அப்படின்னா அப்ப itself it is undergo reduction. if it is reduction means gain of electron. அது எவ்வளவு number of electrons gain பண்ணிக்கிறதுங்கிறது தான் நம்ம இங்க denominatorல கொடுக்கிறோம். ஓகேங்களா ரைட். so the molecular weight இப்போ for example ஒரு காம்போனன்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்கேன் பாருங்க. acidic medium என்னது, அது KMnO4 தான். பட் அசிட்டிக் மீடியம்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நமக்கு எவ்வளவு கெயின் ஆயிருக்கு அப்படின்னா 5 எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதுவே நியூட்ரல் மீடியம் ஆர் பேசிக் மீடியம்னா 3 எலக்ட்ரான் தான் கெயின் ஆகுது.
அதுவே நம்ம ஸ்ட்ராங் பேசிக் மீடியம்னா ஒரு எலக்ட்ரான் தான் கெயின் ஆகுது. எப்படி மேம் இது பாசிபிள், நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அப்ப எனக்கு ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது? எக்ஸாம்பிளுக்கு நான் அசிட்டிக் மீடியம்க்கு ஈக்குவேஷன்ஸ் எழுதுறேன். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு என்ன எடுத்திருக்கோம், KMnO4 மைனஸ். ஓகேங்களா, இதை it be act as a oxidizing agent in the presence of acidic medium H plus. அப்ப acidic mediumல oxidizing agent work பண்ணும்போது it is converted into manganese 2 plus and plus acidic medium leftல எடுத்தோம்னா ரைட் சைட்ல வாட்டர் ஆட் பண்ணுவேன் H2O. H2O இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது கிளியரா இருக்குங்களா? ரைட். சோ அப்ப MnO4 மைனஸ் Mn2 பிளஸ். இதுக்கு சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்க. X மைனஸ் ஆக்சிஜனோட சார்ஜ், ஒரு ஆக்சிஜனுக்கு -2, there are 4 oxygen, அப்ப -8 which is equal to -1, அப்ப X which is equal to +7 oxidation number. இந்த இடத்துல manganeseோட oxidation number +7, இங்க manganeseோட oxidation number +2. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு? It is gaining of 5 electron. அப்ப each KMnO4 it's gaining of 5 electron. 5 electron கெயின் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? எந்த மீடியம்ல? அசிட்டிக் மீடியம். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஆக்சிஜன் 4 இருக்கா, இங்க லெஃப்ட்ல ஆக்சிஜன் 4 இருக்கு, ரைட் சைட்ல 2H2O போடுவீங்க. தென் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா 2 2s are 4H plus. அப்ப இட் இஸ் கெய்னிங் ஆஃப் 5 ஆக்சிஜன். சரியா? சாரி, 5 எலக்ட்ரான். ஓகே, KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட நம்மளோட மாலிகுலர் வெயிட் எப்படி கால்குலேட் பண்றது? KMnO4 158. நீ ரிப்பீட்டடா பிராக்டிஸ் எடுக்க உனக்கு 158 அப்படிங்கிறது உன் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். நம்ம பிகினிங் அப்படிங்கறதுனால உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஓகேங்களா? there are 4 oxygen each is 16 64. மேங்கனஸோட அண்ட் மாலிகுலர் வெயிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும்? 55. மேங்கனஸ்க்கு 55 இல்லையா? 55. பொட்டாசியம்க்கு இட் இஸ் இந்த பொட்டாசியம் என்னோட மாலிகுலர் வெயிட் 39. ஆமா 39, கரெக்ட், 39. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அண்ட் 18 ரிமைனிங் 1. ஓகே, 7 12 12 பிளஸ். ஓகே, and 5 58 158. ஓகேங்களா? என்னன்னு கொடுத்திருக்கோம்? 158. ஓகேங்களா? so 158 divided by number of electron gained என்ன இருக்கு அப்படின்னா 31.60. ஓகே மேம், எனக்கு ஓகே மேம், அசிட்டிக் மீடியம். அப்ப இது இந்த லைனை ரொம்ப இம்பார்ட்டண்டா அண்டர்லைன் பண்ணு. ஓகேங்களா? அப்ப this part அசிட்டிக் மீடியம் அப்படின்னா the reaction it is be like this. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷன் தெரியாம எவ்வளவு நம்பர் ஆஃப் கெயின் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் அசிட்டிக் மீடியம்னா இட் இஸ் கெய்னிங் ஆஃப் 5 எலக்ட்ரான். அதனால எனக்கு ஈக்குவலன்ட் வெயிட் 31.60. அசிட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு 3 ஈக்குவலன்ட் வெயிட் இருக்கு, 3 different equivalent weight. அசிட்டிக் மீடியமா உன்னோட இது வந்து அசிட்டிக் மீடியமா ஒர்க் பண்ணும்போது ஈக்குவலன்ட் வெயிட் 31 பாயிண்ட் சம்திங். இதே நியூட்ரல் ஆர் பேசிக் மீடியம் யூஸ் பண்ணிருக்கும் போது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 52.68. இதுவே பேசிக் மீடியமா இருக்கும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? சோ ஒரு காம்பினேஷன்ஸ்க்கும் ஒரு மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் மேம், எனக்கு பேசிக் ஈக்குவேஷன் அடுத்து உனக்கு கொடுக்குறேன் நான். பேசிக்ல எப்படி இருக்கும் அது அந்தக்கான ஈக்குவேஷன். சோ இதுதான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லைக் அசிட்டிக்கான ஈக்குவேஷன், அசிட்டிக் மீடியம்கான ஈக்குவேஷன். இது என்னது? அசிட்டிக் மீடியம், அசிட்டிக் மீடியம், அசிட்டிக் மீடியம். இது நமக்கு என்னது? நியூட்ரல் மீடியம், நியூட்ரல் மீடியம். ஓகேங்களா? சோ ரைட். சோ நியூட்ரல் மீடியம்ல இப்படி இருக்கு. சோ அப்ப நியூட்ரல் மேம் எனக்கு அயானிக் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி வேணும், இது உனக்கு டஃபா இருக்கு. சோ நான் சொல்லிக்கிற மாதிரி இருக்கு மேம். மாலிகுலர் ஈக்குவேஷன் எழுதினாலும் ஓகே, தப்பு கிடையாது. அயானிக் ஈக்குவேஷன் எழுதும் போது இன்னும் ரொம்ப கிளியரா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவேன். அப்போ இதுக்கான அயானிக் ஈக்குவேஷன், அயானிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சோ இது MnO4 மைனஸ், MnO4 மைனஸ் என்ன மீடியம் ஃபாலோ பண்ணிருக்கோம்? நியூட்ரல் மீடியம் ஃபாலோ பண்ணிருக்கோம். gives என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? இதோட சார்ஜ் x and -4 which is equal to 0. அப்போ என்னது? Mn2 plus, இங்க சாரி 4 plus சார்ஜ் இருக்கும், Mn4 plus ன்னு எழுதணும். ஓகேங்களா? பிளஸ் நம்ம என்ன யூனிட் இருக்கோம் இங்க வந்து H2O இருக்கா இல்லையா, அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி OH மைனஸ் இங்க ஆட் பண்ணிருக்கணும். புரியுதா? இப்ப ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? ஆக்சிஜன் என்ன இருக்கு? 5 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? 5 ஆக்சிஜன் இருக்கு.
MnO4 மைனஸ்ல ஒரு 4 ஆக்சிஜன், இங்க ஒரு ஆக்சிஜன், டோட்டலா 5 ஆக்சிஜன் இருக்கு. கரெக்டா? யா. அப்ப 5 OH போடணும். 5 OH போட்டோம்னா ஹைட்ராக்சில் மாறிடும். MnO2. ரைட் ரைட். இது ஃபுல் ஃபார்ம்ல எழுதிக்கோங்க. Mn4 பிளஸ்ன்னு எழுத வேணாம். தட் இஸ் கன்வெர்டட் இன்ஸ் MnO2. அப்ப எழுதினாதான் ஈக்குவேஷன் எனக்கு ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகும். ஸோ தட் MnO2 manganese oxide. இப்ப ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்கா? and then 4 ஆக்சிஜன், இங்க ஒன்னு 5 ஆக்சிஜன், இங்க 2 plus 3. ஓகேங்களா? 2 plus 3. oh god, oh god, oh god, oh god. 4 போட்டுக்கலாம். 4. சோ இங்க 4 போட்டோம்னா இங்க 2 போடணும். இப்ப பேலன்ஸ் ஆயிருக்குமே. ஓகே ரைட். அப்ப 4 ஆக்சிஜன், இங்கே வந்து 2 ஆக்சிஜன், 6. எவ்ரிதிங் இட் இஸ் கெட் பேலன்ஸ். இப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளவு கெயின் ஆயிருக்கு அப்படின்றது செக் பண்ணு. So that x minus 8 which is equal to minus 1. ஏன்னா ஆக்சிஜனோட சார்ஜ் -2, அதனால 4 ஆக்சிஜன் இருக்கு, -8. அப்ப x which is equal to +7 oxidation number. இந்த இடத்துல x -4 which is equal to 0, x which is equal to +4 oxidation number. அப்போ +7ல இருந்து +4க்கு கன்வெர்ட் ஆயிருக்குன்னா, +7 இருந்து +4 கன்வெர்ட் ஆயிருக்குன்னா, it's gaining of 3 electron. It's gaining of 3 electron. So that அப்ப நியூட்ரல் மீடியம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா it is gaining of 3. அப்ப molecular weight divided by 3. அதுதான் நம்ம என்ன கொடுத்திருக்கோம்? molecular weight. So அப்ப equivalent weight of KMnO4, equivalent weight of KMnO4 in neutral or basic medium அப்படின்னா, basic mediumனா molecular weight upon 3. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே. இது வந்து strong basic medium. strong basic medium. strong basic medium. ஓகேங்களா? strong basic medium. strong basic mediumல நமக்கு இவ்வளவுதான் இருக்கும். சோ நம்ம எதுவும் மென்ஷன் எல்லாம் பண்ண மாட்டோம். ஓகே. KMnO4 minus. Okay, it is converted into MnO4 2 minus. நாம இந்த விஷயத்துல லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, so that acidic medium இருந்தா your MnO4 minus is converted into Mn2 plus ஆ மாறுது acidic medium இருந்தா. ஓகே, அது செப்பரேட்டா கீழே எழுதி கொடுக்குறேன். அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் மிஸ்டேக் வர்றதுக்கான சான்சஸே கிடையாது. ஓகேங்களா? ரைட். சோ இதுல சார்ஜ் கால்குலேட் பண்ணுங்க. and -8 which is equal to -1, x which is equal to +7. அப்ப இங்க +7 oxidation number. இங்க என்ன இருக்கு? x -8 which is equal to -2. அப்ப x which is equal to +6 oxidation number. அப்ப இங்க என்ன இருக்கு? +6. அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கும்? +7ல இருந்து +6க்கு போகுது அப்படின்னா இட்ஸ் கெய்னிங் ஆஃப் ஒன்லி 1 எலக்ட்ரான். இட்ஸ் கெய்னிங் ஆஃப் ஒன்லி 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் எனக்கு கெயின் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஓகே ஃபைன். சோ இப்ப நாம எப்படி கன்வர்ஷன்ஸ் இருக்கு? அப்ப 3 காம்பினேஷன்ஸ் எழுதி கொடுக்குறேன். இஃப் இட் இஸ் அசிட்டிக் மீடியம் அப்படி இருக்குன்னா, அசிட்டிக் மீடியம்னா உன்னோட MnO4 மைனஸ் கன்வெர்டட் இன்டு Mn2 பிளஸ். இதுவே நியூட்ரல் ஆர் பேசிக் மீடியம் அப்படின்னா, நியூட்ரல் ஆர் பேசிக் மீடியம் அப்படி இருந்தது அப்படின்னா your MnO4 minus is converted into MnO2. அது ஞாபகம் வச்சுக்கணும். இதுவே நம்மளோட ஸ்ட்ராங் பேசிக் மீடியமா இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ராங் பேசிக் மீடியம் இப்படி இருக்குன்னா your MnO4 minus is converted into MnO4 2 minus. இந்த மாதிரி டிஃபரெண்ட். சோ அப்ப இது லேர்ன் பண்ணிக்காம, இத மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்காம நம்மளால ஃபர்தரா ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ண முடியாது. தட்ஸ் வில் பி வெரி ஹைலைட்டட். சோ இத நாம பாக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹைலி ஹைலைட்டட். ஓகே. அப்ப இதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணிருப்போம்? இப்ப ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் and KMnO4 in basic in என்னது strong basic அப்படின்னா நமக்கு ஃபார்முலா படி என்ன கொடுத்திருக்கோம்? molecular weight divided by எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு? சோ ஒரு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெய்னிங் எழுதிக்கோங்க. சரிங்களா? சோ இந்த இடத்துல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு? அசிட்டிக் மீடியமா இருந்ததுன்னா இட் இஸ் a 5 எலக்ட்ரான் இட்ஸ் கெய்னிங். இங்க பேசிக் மீடியம், நியூட்ரல் ஆர் பேசிக் மீடியமா இருக்குன்னா 3 எலக்ட்ரான் கெய்னிங். 5 3 1. ஓகேங்களா? 5 3 1 எப்படியாவது வந்துச்சுக்கோ. ஓகேங்களா? சோ இதுதான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நான் காமிக்கிறேன் பாரு.
இதுல பாரு. சோ நான் சொன்னேன்னா நியூட்ரல் ஆர் பேசிக் மீடியம்னா 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ 158 டிவைடட் பை 3, அதனாலதான் 52.68 வந்து. இதுவே ஸ்ட்ராங் பேசிக் மீடியம் வந்தா ஒரே ஒரு எலக்ட்ரான், ப்ரீவியஸ் இப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரே ஒரு எலக்ட்ரான், சோ அதனால 158. சோ இப்படிதான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். சோ அதுக்கான இதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அசிட்டிக் மீடியம்க்கு எப்படி எழுதணும், பேசிக் மீடியம் எப்படி எழுதணும், ஸ்ட்ராங்லி பேசிக் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணிட்டு தான் ஈக்குவலன்ட் வெயிட். அப்ப KMnO4க்கு மட்டும் 3 ஈக்குவலன்ட் வெயிட் காம்பினேஷன்ஸ் இருக்கும். பேஸ்ட் ஆன் த நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மீடியம் பேஸ் பண்ணிட்டு 3 ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் an element. இது ஆல்ரெடி மறுபடியும் வருது, ரிப்பீட் ஆகுது. ஒன் செகண்ட் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல அதே காம்பினேஷன்ல ஸ்லைட் என்டர் ஆயிடுச்சு. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. திருப்பி சேம் ஸ்லைட். நெக்ஸ்ட் இது பாருங்க. நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? அது திருப்பி சேம் ஸ்லைட் ரிப்பீட் ஆனதுனால அது கட் பண்ணியாச்சு. ரைட். நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த செகண்ட் பார்ட். ஈக்குவலன்ட் வெயிட் கான்செப்ட்ல இது வரைக்கும் என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்னா, ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் எலிமெண்ட், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அயான், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் அண்ட் ஆசிட், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பேஸ், தென் அடுத்தது ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் பார்க்கணும் இல்லையா? ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அண்ட் இது வந்து ஃபார்முலா. ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்பான் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட். யூஷுவலா எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, இட் செல்ஃப் இட் இஸ் அண்டர்கோ ஆக்சிடேஷன். ஒரு எலிமெண்ட் ஆக்சிடேஷன் ஆகுற ஒரு எலிமெண்ட் தான் இட் பி ஆக்ட் as a reducing agent அப்படின்னு கொடுக்கும். அப்போ ஆக்சிடேஷன் எனக்கு அண்டர்கோ ஆயிருக்கு அப்படின்னா, இட் இஸ் கெட் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். என்ன டேர்ம்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். itself it is undergo loss of electron loss பண்ணும். ஓகேங்களா? அதனாலதான் molecular weight of the reducing agent upon electron lost அப்படின்னு நம்ம டேர்ம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். சோ இந்த டேர்ம்ல more salt, actually more saltல ferrous sulfate converted into ferric sulfate. இவ்வளவுதான். more saltல FeSO4 ferrous sulfate is converted into ferric sulfate Fe2SO4 thrice. ஓகேங்களா? ரைட். அப்ப இதுல எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு? ஆக்சுவலி ஃபெரஸ் சல்ஃபேட் அப்படிங்கும் போது Fe2+ கன்வெர்ட் ஆயிருக்கும். இட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஃபெரிக் சல்ஃபேட் அப்படின்னா Fe3+ எடுத்துக்கும். வித் த லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் தான் லாஸ் ஆகுது. ஓகேங்களா? சோ தென் அப்ப ஃபெரஸ் சல்ஃபேட், அமோனியம் சல்ஃபேட், தென் ஹைட்ரேஷன், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட மாலிகுலர் வெயிட் ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டோட FAS அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட் இதோட மாலிகுலர் வெயிட் 392. மைண்ட்ல வச்சுக்கோ, கால்குலேட் பண்ணியும் பாருங்க. ஓகேங்களா? 392 upon 1 which is equal to 392. இதோட மாலிகுலர் ஈக்குவலன்ட் வெயிட் 392. ஆக்சாலிக் ஆசிட், ஹைட்ரேட்டட் ஆக்சாலிக் ஆசிட் is 126. ஓகேங்களா? ஆக்சாலிக் ஆசிட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் யூசுவலா இது எப்படி தெரியுமா எழுதுறது? C2O4 and 2- இப்படி இருக்கும். இட்ஸ் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, தெரியலையா? இந்த பக்கம் எழுதுவா, மேல டாப்ல எழுதலாமா? டாப்ல எழுதலாம். C2O4 2- is converted into carbon dioxide. இதுக்கு சார்ஜ் கால்குலேஷன் பண்ணுங்க. ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுங்க. 2 ஆக்சிஜன் இருக்கா? அப்ப 2x minus 8 which is equal to -2. So that 2x which is equal to and plus 6, x which is equal to plus 3 oxidation number. ஓகே, இந்த இடத்துல +4 ஆக்சிடேஷன் நம்பர் இல்லையா? x which is equal to +4 ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இதுல எவ்வளவு கார்பன் இருக்கு? 2 கார்பன் ஆட்டம். ஓகேங்களா? அது ஒரு கார்பனும் இட் லாஸ் ஆஃப் 1 எலக்ட்ரான் அப்படின்னா, அப்ப 2 கார்பன்ல ஆக்சாலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய 2 கார்பன் கன்வெர்டட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு வித் த லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். ஒரு கார்பன் இட் இஸ் லாசிங் +3 ல இருந்து +4க்கு மாறுதுன்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ்ட். அந்த மாதிரி 2 கார்பன் இருக்கு அப்படின்னா இட் லாஸ் ஆஃப் 2 எலக்ட்ரான். எவ்வளவு எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு? 2 எலக்ட்ரான் லாஸ் ஆயிருக்கு. அதனாலதான் upon 2 கொடுத்திருக்கேன், which is equal to 63. நம்ம எப்பயும் போல நம்ம மாலிகுலர் வெயிட் கால்குலேஷன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுக்கும் தான் அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்
Okay, so your potassium permanganate act as an oxidizing agent in neutral as well as in the basic medium as well as in the acidic medium. அது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ரைட். சோ ரைட். சோ இதுல சி ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்ஸ் முன்னாடியும் பார்த்திருக்கோம். இன்னொரு தடவை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். KMnO4 ஐ மீன் நம்மளோட சார்ஜ்டு அயானிக் ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. KMnO4 நம்ம என்னது நியூட்ரல் மீடியம் எடுத்திருக்கோம் சரியா, கன்வெர்டட் இன்டு MnO2 பிளஸ் OH மைனஸ். ஓகேங்களா? அப்ப இங்க 2H2 போடுவேன், இங்க 4. okay, everything it is get balanced. அப்ப இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் 7 ஆக்சிடேஷன் நம்பர், இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் 4 ஆக்சிடேஷன் நம்பர், அதனால பிளஸ் 4ல இருந்து பிளஸ் 3க்கு வருது அப்படின்னா இட்ஸ் கெய்னிங் ஆஃப் 3 எலக்ட்ரான். ஆல்ரெடி நம்ம போன டேர்ம்ல டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஓகேவா? ரைட். அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் மாலிகுலர் வெயிட் அப்பான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எவ்வளவு எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு? 3 எலக்ட்ரான். அப்ப மாலிகுலர் வெயிட் அப்பான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இட் இஸ் இன்வால்வ்ட் which is equal to and 52. ஆல்ரெடி அங்கேயே கோத்ரு பண்ணோம், மறுபடியும் தனியா எடுத்து செப்பரேட் பண்ண, ஏன்னா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோ. அசிடிக் மீடியமா இருந்ததுன்னா இட்ஸ் கெய்னிங் ஆஃப் 5 எலக்ட்ரான், நியூட்ரல் மீடியம் as well as பேசிக் மீடியம் அப்படின்னா இட்ஸ் கெய்னிங் ஆஃப் 3 எலக்ட்ரான் மட்டும்தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஓகே, இது உங்களோட பார்ட். என்ன பண்ண போறேன்? ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் கால்சியம் மெட்டல். ஓகே, calcium metal நம்ம ஃபார்முலா என்ன எழுதுவோம்? equivalent weight which is equal to atomic weight divided by valency இல்லையா? so atomic weight and equivalent weight formula என்னது? equivalent weight of an element which is equal to atomic weight divided by valency. ஓகேங்களா? அப்போ equivalent weight of calcium அப்படின்னா atomic weight of calcium divided by valency of calcium. atomic weight of calcium என்ன கொடுத்திருக்கோம்? 40. valency எவ்வளவு இருக்கு? 2 which is equal to 20. அப்போ option D answer is the correct answer. right? option D check பண்ணலாமா? option D is the correct answer. right? next one பாருங்க. equivalent weight of aluminum hydroxide. ஓகேங்களா? equivalent weight of aluminum hydroxide. okay right? aluminum hydroxideக்கு first of all நம்ம என்ன எடுத்துக்கணும்? formula எழுதுங்க. so aluminum hydroxide equivalent weight. அப்ப equivalent weight of base aluminum hydroxide which is equal to and molecular weight of aluminum hydroxide upon நம்ம இங்க என்ன இருக்கும்? பேஸ் எடுத்திருக்கோம், அதனால acidity அப்படின்னு சொல்லுவோம். acidity. ஓகேங்களா? acidity. okay அப்போ number of replaceable hydroxyl unit. அப்ப aluminum hydroxideல எவ்வளவு replaceable hydroxyl unit இருக்கு அப்படின்னா Al3 plus 3OH minus 3OH. acidity become equal to 3. okay ma'am equivalent weight calculate பண்ணனும். see AlO3H3 hydrogen it is that 3 hydrogen, oxygen 3 into 16 and 48 இல்லையா? so that aluminum it is 27 ma. ஓகேங்களா? 27 8 remaining 1 78. ஓகேங்களா? so that அப்போ 78 upon 3 ஏன்னா because number of replaceable hydroxyl எவ்வளவு இருக்கு அப்படின்னா 3 இருக்கு. ஓகேங்களா? remaining one okay 26. okay அப்ப equivalent weight of aluminum hydroxide is and 26. ஓகேங்களா? right. next one பாருங்க. equivalent weight of phosphoric acid. phosphoric acidக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்? H3PO4. ஓகேங்களா? there are 4 oxygen 64 and phosphorus 1 phosphorus 31. then hydrogen there are 3 hydrogen. ஓகேங்களா? so right அப்ப 7 8 98. okay fine 98 phosphoric acidக்கு 98. இத ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். அப்ப equivalent weight of phosphoric acid H3PO4 எப்படி கால்குலேட் பண்ணனும்? molecular weight of phosphoric acid upon நமக்கு என்ன இருக்கும்? ஆசிட் இல்லையா? அப்ப பேசிசிட்டி. ஓகேங்களா? அப்ப பேசிசிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். அது ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். எல்லாமே பண்ண முடியாது, ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணு. சோ ஒரு ஆக்சிஜன்
ரிமைனிங் 3 ஆக்சிஜன் ஆஸ் அ ஹைட்ராக்சில் யூனிட்ல அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன். அப்போ இந்த ஹைட்ரஜனும் ரீப்ளேசபிள் தான், இந்த ஹைட்ரஜனும் ரீப்ளேசபிள் தான், இந்த ஹைட்ரஜனும் ரீப்ளேசபிள் தான். இப்போ மாலிகுலர் வெயிட் 98 அப்பான் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 3, பேசிசிட்டி 3, அதனால ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 3ன்னு எடுத்திருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணனா போயிட்டே இருக்கும் 32.66 அப்படியே போயிட்டே இருக்கும் 32.6 இருக்கும். இதோட ஈக்குவலண்ட் வெயிட். ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். ஓகே, ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட். சோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கோம், Al2SO4 thrice சம Al2S3 தென் அண்ட் ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா SO4 thrice அப்ப 12 ஆக்சிஜன். ஓகேங்களா, சோ இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, O வந்து 4 போட்டு கால்குலேட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, 12. ஓகேங்களா, S3 ஆக்சிஜன் 12 ஆக்சிஜன் இருக்கா, அப்ப 12 into 16 192. Then sulfur, there are 3 sulfur இருக்கு and 3 sulfur, each sulfur unit நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 32. ஆமா கரெக்ட், 32. So அப்ப you will get 6 then 96. Okay, aluminum பாத்தீங்கன்னா there are 2 aluminum, each it is 27, 14 remaining 1 54, right? So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 10, 2 remaining 1 19, 19 ஒரு 5 19 5 4 342. ஓகேங்களா, so remaining 342. ஓகேங்களா, சோ இதுல அலுமினியம் சல்பேட் செப்பரேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா Al2SO4 thrice gives into Al3 place and 3SO4 3SO4 2 minus. ஓகேங்களா, 3SO4 2 minus, charge 2 minus 2 minus. ஓகேங்களா, 3FO4. அப்ப number of cation or anion. அப்ப equivalent weight of salt, equivalent weight of aluminum sulfate salt அப்படின்னா, okay, equivalent weight of salt அப்படின்னா molecular weight of aluminum sulfate Al2SO4 thrice divided by total number of cations or anion. அதுதான் formula. total number of cations or anion. ஓகேங்களா, total number of cation or anion. அப்போ molecular weight of aluminum sulfate இங்க கொடுத்திருக்கேன், நான் எவ்வளவு கொடுத்திருக்கோம், ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் 342 ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். total number of cations or anion அப்படிதானே கொடுத்திருக்கோம் அந்த இடத்துல anions. ஓகே, அப்ப இங்க என்ன இருக்கு, இந்த சார்ஜ்ல பாத்தீங்கன்னா அப்படின்னா 6. ஓகேங்களா, 6 பாசிட்டிவ் சார்ஜ், இங்க என்ன இருக்கு 3 2s are 6, 6 நெகட்டிவ் சார்ஜ். அப்ப total number of charge either positive charge 6 or negative charge 6 divided by 6, which is equal to in 57. ஓகேங்களா, அப்ப equivalent weight of aluminum sulfate which is equal to 57. Option B is the correct answer, right? Okay, next question பாருங்க, பொட்டாசியம் டைக்ரோமேட். பொட்டாசியம் டைக்ரோமேட். சோ இதுக்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம், பொட்டாசியம் டைக்ரோமேட் K2Cr2O7. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்றோம். ஓகே, சோ இது வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப யூசுவலா இதோட ஃபார்முலா எப்படி எழுதுறது, சோ K2, அதர்வைஸ் அயானிக் ஃபார்ம்ல எழுதுனா இன்னும் பெட்டரா இருக்கும், சோ Cr2O7. பொட்டாசியம் டைக்ரோமேட் பொறுத்த வரைக்கும் அசிட்டிக் மீடியம்ல தான் ஃப்ரீக்வெண்டா ரியாக்ட் பண்ணும், அதனால H plus medium it's converted into so chromium and 2 plus charge. ஓகேங்களா, ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கலாம். 2 plus இல்ல 3 plus. ஓகேங்களா, சோ அப்ப நமக்கு இது என்னவா கன்வெர்ட் ஆகும், and H2 அசிட்டிக் மீடியம் எடுத்தோம்னா ரைட் சைடுல என்ன கிரியேட் ஆகும்னா H2O கிரியேட் ஆகும். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுங்க, பேலன்ஸும் பண்ணுங்க. ஓகே, 2 குரோமியம் இருக்கு, அப்ப இங்க 2 குரோமியம் ஆட் பண்ணுங்க. ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன் இருக்கு, 7 H2O, ஹைட்ரஜன் 14 H பிளஸ். ஓகேவா, இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணுங்க, 2x minus 14 which is equal to minus 1. அப்ப 2x which is equal to and
minus 14 which is equal to K2 minus 2. ஓகே ஒரே நிமிஷம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா minus 2 இருக்கும். ஓகேங்களா அப்ப 2x which is equal to 12, x which is equal to plus 6 oxidation number. இங்க பொட்டாசியம் குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் plus 6, இங்க குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் plus 3. அப்ப plus 6ல இருந்து plus 3க்கு கன்வெர்ட் பண்ணிருக்குன்னா each chromium it is gaining of 3 electron. There are 2 chromium இருக்கு, it is gaining of 6 electron. ஓகேங்களா ரெண்டு chromium unit இருக்கு, அப்ப it's gaining of 6 electron. 6 electron gain பண்ணிருக்கு. இது வரைக்கும் ஓகே. ஓகேங்களா அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோமா சோ அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் potassium dichromate which is equal to molecular weight of potassium dichromate K2Cr2O7 upon நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா number of electron gained. ஓகேங்களா so number of electron and gained number of electron gained. So அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் potassium dichromate-க்கான molecular weight calculate பண்ணணும் சரிங்களா அப்ப K2 NCr2O7 oxygen there are 7 oxygen into 16 which is equal to 112 sorry it is equal to 112 right so that's 112 ஓகேங்களா அடுத்தது நமக்கு chromium there are 2 chromium ஒரு chromiumக்கு 52 atomic weight 52 which is equal to 4 then in 104 இல்லையா 104 then potassium அது போலதான் 2 potassium unit each potassium 39 ஓகேங்களா 39 which is equal to 78 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா then 4 then 9 294 ஓகேவா கரெக்டா so S294 ஓகேங்களா அப்ப இதோட molecular weight 294 right இப்ப molecular weight 294 upon number of electron gained எவ்வளவு இருக்கு 6 electron இருக்கு ஓகேங்களா 6 electron இருக்கு அப்ப which is equal to 24 remaining 4 and 9 அப்ப 49 ஓகேங்களா அப்ப நமக்கு equivalent weight of in potassium dichromate become equal to 49 ஓகே இது அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் equivalent weight calculate பண்றோம் ஓகேங்களா next one பாருங்க equivalent weight of and potassium permanganate in neutral medium ஓகேங்களா சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் நியூட்ரல் மீடியம்க்கு ஃபார்முலா எப்படி எழுதுவீங்க அப்படினா it is NMnO4 minus it's converted into MnNO2 ஓகேங்களா நியூட்ரல் மீடியம் அப்படிங்கும்போது MnO2 ஒரே நிமிஷம் இது திருப்பி எழுதிக்கலாம் ஒரே நிமிஷம் சோ MnO4 minus ஸ்பேஸ் இல்லாம எழுதிட்டேன் then neutral medium is converted into MnO2 ஓகேங்களா plus OH minus இப்படி இருக்கும் ஈக்குவேஷன்ஸ் நம்ம இப்படிதான் எழுத போறோம் இப்ப இங்க 2H2O அப்ப இங்க 2 ஹைட்ராக்சில் யூனிட் பேலன்ஸ் ஆயிடுச்சா manganese ஓகே ஆக்சிஜன் 6 4 ஆக்சிஜன் வந்து இங்க 4 plus 2 6 பட் இங்க ஆக்சிஜன் வந்து இது மிஸ்டேக்கா எழுதிட்டேன் ஓகேங்களா ரைட் சோ இங்க 4 போட்டாதான் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகும் கரெக்ட்டா இப்போ இங்க ஆக்சிஜன் 4 போடுறோம் ஓகே 4 OH மைனஸ் ஓகேங்களா ரைட் இப்போ இந்த கேஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆகுது அப்ப இதுல 7 பிளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் 4 ஆக்சிடேஷன் நம்பர் அப்ப எவ்வளவு எலக்ட்ரான் கெயின் ஆயிருக்கு இட் இஸ் கெய்னிங் ஆஃப் 3 எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் என்ன ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட மாலிகுலர் வெயிட் அப்படின்னு அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் KMnO4 in neutral medium அப்படின்னு பார்த்தோம்னா so molecular weight of KMnO4 okay divided by and எவ்வளவு electron gain ஆயிருக்கு it is number of electron gained ஓகேங்களா so number of electron gained ஓகேங்களா number of electron gained so equal molecular weight already நம்ம work out பண்ணிருந்தோம் என்னன்னு work out பண்ணிருந்தோம் 158 previous topicல show பண்ணமா okay so right ரொம்ப லென்த்தியா உள்ள போகுமே okay start பண்ணி show பண்ணிட்டேன் இங்க கொடுத்திருக்கோம் molecular weight 158 பண்ணிருக்கோமா right okay so that அப்ப 158 அப்படிங்கும்போது
இந்த இடத்துல number of electron is gained. ஓகேங்களா ரைட் அப்போ 158 upon number of electron it is gained நமக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 3 electron it is gaining. ஓகேங்களா so which is equal to in 50 52.66 போயிட்டே இருக்குமா 5 ரைட் அப்போ ஆப்ஷன் B is the correct answer, right? So இந்த மாதிரி தான் ஒரு காம்பனன்ட்டுக்கும் ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம அது based on the medium யூஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. sulfuric acid neutralization okay equivalent weight of acid ஓகேங்களா சோ இதுக்கு நமக்கு ஆசிட்டோட ஈக்குவலன்ட் weight என்ன இதுதான் நமக்கு ப்ராப்ளம்ல கேக்குறாங்க சோ இது எப்படி இருக்கு ஆக்சுவலா இந்த காம்பவுண்ட் ஒரு ஆசிட் இருக்கு ஒரு பேஸ் இருக்கு சால்ட் அண்ட் வாட்டர் ஓகேங்களா அப்ப இந்த ரியாக்ஷன்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இதுல ஈக்குவலன்ட் weight of acid தான் ப்ராப்ளம்ல கேக்குறாங்க ஈக்குவலன்ட் weight of acid தான் ப்ராப்ளம்ல கேக்குறாங்க ஓகே இந்த ஆசிட்ல நல்லா பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் சோ HSO4 மைனஸ் அப்ப இந்த இதுல அயானிக் ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க H2SO4 is converted into HSO4 minus see இந்த அயானிக் ஈக்குவேஷன்ல பாருங்க HSO4 minus அப்ப நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1 தான் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1 தான் இந்த மேல கொடுத்திருக்கிற இந்த ப்ராசஸ்க்கு ஓகேங்களா ரைட் சோ இதுக்கு ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி எழுதுவேன் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட் அதாவது இந்த இடத்துல sulfuric acid which is equal to molecular weight of sulfuric acid upon நமக்கு number of replaceable hydrogen atom upon நமக்கு என்ன இருக்கு number of replaceable hydrogen atom 1 இருக்கு so molecular weight of sulfuric acid already நிறைய தடவை work out பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே பரவாயில்ல மறுபடியும் ஒரு தடவை so oxygen there are 4 oxygen and 64 sulfur ஒரே sulfur 32 ஓகேங்களா then hydrogen there are 2 hydrogen ஓகேங்களா so right so அப்ப 98 okay அப்ப which is equal to 98 number of replaceable hydrogen 1 இந்த இடத்துல 2 போற்ற கூடாது ஏனா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்ல NaHSO4 அப்படினா ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் ரீப்ளேஸ் பண்றதா மீனிங் அப்ப 1 தான் போடணும் so it is become இந்த ஃபார்முலாவுக்கு மேல கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு number of replaceable hydrogen 1 தான் sulfuric acid போடணும் so that 98 so 43 மாத்தி 49 ன்னு போட்டுடாதீங்க ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் ஒன் normality already நம்ம சொல்லிருந்தோம் normality அப்படினா number of gram equivalent weight of solute present in 1 liter of the solution ஓகேங்களா normality நம்ம இப்படி தான் நம்ம work out பண்ணிருப்போம் ஓகேங்களா ரைட் சோ இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ரைட் சோ தட் அப்போ gram number of gram equivalent அப்படினா என்னன்னு கொடுத்திருந்தோம் நம்ம number of gram equivalent weight number of gram equivalent okay or equivalent weight ஓகேங்களா so which is equal to நாம என்ன சொல்லிருக்கோம் weight of the solute gram equivalent weight of the solute ஓகேங்களா so weight of the solute divided by equivalent weight equivalent weight of the solute அந்த equivalent weight தான் நம்ம எப்படி எல்லாம் calculate பண்றோம்ங்கிறது இந்த processல complete பண்ணி முடிச்சோம் ஓகேங்களா இப்போ இத பேஸ் பண்ணிட்டு problem இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க what is the normality of solution containing 4 gram of sodium hydroxide in 250 ml of water so இதுதான் நமக்கு ஃபார்முலால கொடுத்திருக்கிற கண்டென்ட் ஓகேங்களா 4 gram of weight of the sodium hydroxide நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க so weight of sodium hydroxide நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 4 gram னு கொடுத்திருக்காங்க so volume of the solution நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க volume of water and 250 ml of the water அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்போ volume of water which is equal to 250 ml so நமக்கு என்ன பண்ணணும் number of gram equivalent weight calculate பண்ணணும் அப்போ molecular weight divided by number of replaceable hydroxyl unit இப்ப sodium hydroxide அப்படின்னா ஒரே ஒண்ணுதான் இல்லையா so number of replaceable Na plus then OH minus ஓகேங்களா அப்போ number of அப்ப equivalent number of gram equivalent weight number of and gram equivalent weight become equal to molecular weight divided by sodium hydroxide 1 molecular weight of sodium hydroxide நம்ம எப்படி எழுதுவோம் 40 இல்லையா
so hydrogen 1 oxygen 16 இது ஒரு 23 which is equal to 40 அப்ப which is equal to 40 divided by 1 அப்ப gram equivalent weight 40 அது முடிஞ்சது ஓகேங்களா gram equivalent weight நமக்கு என்னது 40 ஃபார்முலா நம்ம என்ன அப்ளை பண்ணிருக்கோம் volume of the solution ஓகேங்களா சோ இங்க sorry 250 ml of the water ஓகேங்களா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க and solution 250 ml of the waterல 4 gram dissolve பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நம்மளோட क्वेश्चनல இருக்கக்கூடிய content ஓகேங்களா இப்போ எல்லா டேர்ம்ஸையும் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் equal to 40 இப்போ ஃபார்முலா எழுதலாம் ஓகே normality which is equal to normality okay which is equal to weight of sodium hydroxide ஓகேங்களா weight of sodium hydroxide in gram ஓகேங்களா gram divided by gram equivalent weight ஓகேங்களா சோ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம் அப்படினா then gram equivalent weight of sodium hydroxide gram equivalent weight of sodium hydroxide இப்போ இந்த இடத்துல gram equivalent weight of sodium hydroxide தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்றோம் ஓகேங்களா so the into volume of the solution ஓகேங்களா சோ வால்யூம் நமக்கு இந்த இடத்துல நமக்கு வால்யூம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க ml எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க அதனால இங்க மல்டிப்ளைட் வித் 1000 எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க நமக்கு இந்த weight of sodium hydroxide 4 divided by gram equivalent weight நமக்கு என்ன இருக்கு அப்படினா 40 so into and 1000 divided by 250 ஓகேங்களா 1000 divided by 250 cancel பண்ணீங்க அப்படினா then which is equal to 1 by 10 so இத cancel பண்ணோம்னா 4 times which is equal to 0.4 normal solution okay அப்ப ஃபைனலா normality of sodium hydroxide okay of sodium hydroxide become equal to 0.4 normal ஓகேங்களா normality of sodium hydroxide become equal to 0.4 normal solution that would be the answer 0.4 n ஓகேங்களா ரைட் சோ இப்படியும் கொடுக்கலாம் அதர்வைஸ் இன்னொரு யூனிட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் 0.4 அப்படினா 0.4 ஈக்குவலன்ட் பர் லிட்டர் ஓகேங்களா சோ ஈக்குவலன்ட் பர் லிட்டர் ஓகேங்களா ஈக்குவலன்ட் பர் லிட்டர் அப்படியும் கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலும் ஓகே தான் ரைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஓகே சோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படினா 9.8 gram of sulfuric acid present in 2 liter of the solution the molarity of the solution ஓகேங்களா molarity of the solution ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க அப்ப இதுக்கு நம்ம molarity calculation work out பண்ணனும் ஓகேங்களா அப்ப molarity which is equal to and weight okay so molarity இருங்க weight தப்பா எழுதிட்டேன் right சரியா நம்ம எப்படி எழுதலாம் weight of the solute ஓகேங்களா அதாவது number of moles of the solute weight divided by molecular weight எழுதிக்கலாம்ல so that அப்போ molecular weight of the solute okay so then into then கீழ denominatorல volume of the solution okay so ml express பண்ணனும் லிட்டர்ல இருக்கு okay அப்ப no need to multiply with 1000 okay அப்ப weight of the solute நமக்கு கிராம்ல கொடுத்திருக்காங்க so 9.8 gram then molecular weight it is the 98 ஓகேங்களா so that into 1 divided by 2 ஓகேங்களா ரைட் சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கும் சோ இது இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணிக்கோ ஓகே இப்படியே பண்ணாலும் ஓகே இல்ல மேம் எனக்கு அது டஃபா இருக்கு அப்படினா நான் இப்படி பண்ணிக்கிறனாலும் ஓகே சோ சரியா இப்ப 98 into 10 power minus 1 divided by 98 so 1 by 2 அப்படினு பாக்கும்போது it is 0.5 ஓகேங்களா கேன்சல் பண்ணீங்க அப்படினா which is equal to 0.05 ஓகேங்களா 0.05 molarity ஓகேங்களா அப்போ molarity of sulfuric acid தான கொடுத்திருக்காங்க ப்ராப்ளம்ல sulfuric acid which is equal to 0.05 molarity option B is the correct answer right option B is the correct answer right next question பாருங்க right
So 26 gram of problemல 1.26 gram of 1.26 gram of oxalic acid dissolved in 250 ml of the solution, then it's the normalities. ஓகேங்களா? அப்ப oxalic acid கொடுத்திருக்காங்க and volume கொடுத்திருக்காங்க. oxalic acid ஓட mass கொடுத்திருக்காங்க, volume கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம problem express பண்ண போறோம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. நார்மாலிட்டி okay, so normality of oxalic acid which is equal to weight of oxalic acid weight of oxalic acid divided by gram equivalent of oxalic acid. ஓகேங்களா? that is gram equivalent weight of oxalic acid. ஓகேங்களா? gram equivalent weight of oxalic acid divided by volume of the solution. ஓகேங்களா? volume express பண்றது milliliterல express பண்றதுனா here it is multiplied with 1000. okay, first gram equivalent weight of oxalic acid நம்ம calculate பண்ணனும். அப்ப நம்ம எப்படி எழுதுவீங்க? so gram equivalent weight of oxalic acid. ஓகேங்களா? oxalic acid. okay, அப்ப oxalic acid ஓட formula பாத்தீங்க அப்படின்னா COOH then COOH. இதெல்லாம் number of replaceable hydrogen atom அப்படின்னு செக் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன். so that அப்ப C2O4 2- plus 2 replaceable hydrogen. அவ்வளவு present ஆயிருக்கு? 2 replaceable hydrogen atom இருக்கு. ஓகேங்களா? அப்ப molecular weight of oxalic acid divided by 2 replaceable hydrogen atom. so molecular weight அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 126. ஆமா, 126 divided by 2. okay, already நம்ம oxalic acid ஓட molecular weight calculate பண்ணிருக்கோம். திருப்பி பண்ணவா? okay, 126 divided by 2 which is equal to 63. ஓகேங்களா? அப்போ ஈக்குவலன்ட் கிராம் ஈக்குவலன்ட் வெயிட் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 63 கொடுத்திருக்காங்க ப்ராப்ளம்ல. சோ வொர்க் அவுட் பண்ணுங்க. 1.26 divided by in 63. so into volume எவ்வளவு கொடுத்திருக்காங்க? it is 250 ml into 1000. ஓகேங்களா? ரைட். சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ் இருக்கும். 126 நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்? 126 into 10 power minus 2 அப்படி எழுதிக்கோங்க, ஈஸியா இருக்கும். divided by 63 cancel பண்ணீங்கன்னா it is exactly 2 times which is equal to 8 into 10 power minus 2, otherwise 0.08 normality. 0.08 normality. Option D is the correct answer. ஓகேங்களா? option D is the correct answer. next one பாருங்க. molarity of phosphorus acid. ஓகேங்களா? நமக்கு இதுல ப்ராப்ளம்ல அதான் கொடுத்திருக்காங்க. இப்ப இதை எப்படி ஃபார்முலா அப்ளை பண்றது? okay, 0.6n phosphorus acid அப்படிங்கிறது. அப்ப for the asking molarity of 0. phosphorus acid H3PO3 நமக்கு இந்த இதுல கண்டென்ட்ல வேற எந்த கண்டென்ட் இல்ல, நார்மாலிட்டி வேல்யூ கொடுத்திருக்காங்க. they asked to find out molarity. அப்ப நார்மாலிட்டியை பேஸ் பண்ணிட்டு நம்ம molarity work out பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ரிலேஷன் இருக்கு. நார்மாலிட்டிக்கும் மொலாரிட்டிக்கும் ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. so that அப்ப நார்மாலிட்டி which is equal to நம்ம என்னன்னு கொடுத்திருப்போம் அப்படின்னா molarity into 2. ஓகேங்களா? molarity into and 2. இது ஃபார்முலா. ஓகேங்களா? இது ஃபார்முலா. பேசிசிட்டின்னு சொல்லுவோம். பேசிசிட்டி இங்க 2. ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல பாருங்க, பேசிசிட்டி எப்படி 2ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா OH then hydrogen. அப்ப நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 2. ஓகேங்களா? ஆக்சுவலா இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது நமக்கு எதை டினோட் பண்ணிருக்கு? பேசிசிட்டி டினோட் பண்ணிருக்கு. பேசிசிட்டி ஏன் இந்த இடத்துல 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. OHல கனெக்ட் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் தான் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன். ஓகேங்களா? வேற ஒண்ணு கிடையாது. ஆனா ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்தாச்சு? and நார்மாலிட்டி கொடுத்தாச்சு, மொலாரிட்டி தான் கேக்குறாங்க. so that அப்ப molarity become equal to நாம என்ன ஃபார்முலா எழுதலாம்? so normality divided by 2. ஓகேங்களா? normality upon
2. Normality problem la 0.6 divided by 2 which is equal to 0.3. ஓகேங்களா? அப்ப option A is the correct answer. அப்ப நார்மாலிட்டிக்கு மொலாரிட்டிக்கு இருக்கிற ரிலேஷனை பேஸ் பண்ணிட்டு எழுதுறோம். இங்க 2 அப்படிங்கிறது பேசிசிட்டியை டினோட் பண்ணுது. பாஸ்பரஸ் ஆசிட்ங்கிறதுனால பேசிசிட்டி 2, அதனால இங்க 2 போடுறேன். இதே பாஸ்பாரிக் ஆசிட் போட்டிருந்தேன்னா 3 போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதுதான் இங்க இடத்துல. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வால்யூம் ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா? ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட் டு 400 ml ஆஃப் n/8 HCl டு மேக் இட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு n/12. ஓகேங்களா? அப்போ n/8ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? டல்யூட் பண்ணிருக்கேன். n/12க்கு டல்யூட் பண்ணிருக்கேன். வால்யூம் ஆஃப் த வாட்டர் இஸ் டு பி ஆடட். ஓகேங்களா? சோ இதுதான் கண்டென்ட். நாம அடுத்தது ஃபர்தரா என்ன பண்ணோம்? டல்யூஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணோம். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோம்? டல்யூஷன். ஓகே, டல்யூஷனுக்கு செப்பரேட்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் நாம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகே, சோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. டல்யூஷன் ஃபார்முலா. ஓகே ரைட். சொல்யூஷன். சோ டல்யூஷன் ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். ஃபார்முலா. So N1 V1 become equal to N2 V2. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்றோம். டல்யூஷன் ஃபார்முலா. N1 V1 which is equal to N2 V2. ஓகேங்களா? பாயிண்ட். சோ நமக்கு ப்ராப்ளம்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சோ V1 கொடுத்திருக்காங்க. சரியா? என்னென்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்க? V1 which is equal to 400 ml. ஓகேங்களா? சோ N1 என்ன கொடுத்திருக்காங்க? that is equal to n/8. n/8 அப்படின்னா that is the meaning of 1/8. n2 கொடுத்திருக்காங்க. சோ n2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? n/12, that's meaning of 1/12. ஓகேங்களா? சோ V2 தான் தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட்டே பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி predict பண்ணுவீங்க அப்படின்னா, n1 which is equal to, அதாவது n1 V1 அப்ப 400 n1 நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1/8 which is equal to, and V2 n2 என்ன கொடுத்திருக்காங்க? 1/12 into V2. ஓகேங்களா? அப்ப V2 which is equal to, நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 400 into 1/8 into 12. இதை கேன்சல் பண்ணா 50. ஓகேங்களா? and 50 into 12 are 600. ஓகேங்களா? அப்ப 600 ml. 50 12 are 600. ஓகேங்களா? அப்ப V2 which is equal to 600 ml. இதோட ஸ்டாப் ஆகல, வெயிட். இந்த ப்ராப்ளம்ல என்ன கேக்குறாங்க? எனக்கு n/8க்கு 400 ஆட் பண்ணிருக்கேன். அப்போ n/12க்கு டோட்டலா 600 ஆட் பண்ணும். ஆல்ரெடி 400 ஆட் பண்ணிருக்கேன் இல்லையா? அப்ப டோட்டல் வால்யூம் எனக்கு 600. அதுல இருந்து 400 நம்ம செப்பரேட் பண்ணிட்டு எவ்வளவு புதுசா ஆட் பண்ணும், அதுதான் நம்மளோட கொஸ்டின். இதோட போட்டு 600 மார்க் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நல்ல வேலை ஆப்ஷன்ல இருந்ததுன்னா மார்க் பண்ணிடுவேன். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட். நான் என்ன ஆட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் water to be added. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வால்யூம் ஆஃப் வாட்டர் டு பி ஆடட். சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு? நமக்கு V2 எவ்வளவு இருக்கணும்? டோட்டல் வால்யூம் 600 ஆட் பண்ணாதான் n/8 கிடைக்கும். ஆல்ரெடி V1ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? வால்யூம்ல 400 ஆட் பண்ணிட்டோம். அப்ப நான் புதுசா எவ்வளவு ஆட் பண்ணணும்? 200 ml தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப வால்யூம் ஆஃப் டு பி ஆடட் 200 ml. ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ரைட். சோ இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 3 gram of salt of molecular weight 30 is dissolved in 250 gram of water. What is the molality of the solution? ஓகேங்களா? molality of the solution அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 3 gram of salt molecular weight 30 கொடுத்திருக்காங்க. அப்ப mass molecular mass கொடுத்துட்டாங்க. dissolved in 250 gram of water அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப molality formulaல என்ன கண்டென்ட் கொடுத்திருக்காங்களோ அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா you will get the answer. சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் அப்படி. ரைட். சோ அப்ப நமக்கு என்னது? molality which is equal to, ஃபார்முலால molality ஓகேங்களா? அப்படிதான் அப்ளை பண்ணும். molality which is equal to number of moles of solute divided by mass of the solvent. mass of the solvent. இன்னும் டீடைல்டா நான் எழுதணும் அப்படின்னா, which is equal to number of moles எழுது, mass by weight. இல்லனா weight போட்டாலும் சரி, mass போட்டாலும் சரி, நீ weight போட்டுக்கோ. ரெகுலர் ஃபார்மட்லயே எழுதிக்கோ. சரிங்களா? so then
அண்ட் இதுக்கு என்ன பண்ணுவேன், வெயிட் ஆஃப் நமக்கு என்ன கண்டென்ட், இது சால்ட் தான். அப்ப வெயிட் ஆஃப் த சால்ட் டிவைடட் பை molecular weight of the salt, ஓகேங்களா. so into mass of the solvent, mass of the solvent okay, mass of the solvent gramல கொடுத்திருக்காங்க. so here it is multiplied with 1000. apply பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அப்ப 3 gram divided by molecular weight 30 gram into mass of the solvent 250 gram, so into 1000. ஓகேங்களா. so இது simplify பண்ணனா it is become equal to 4 times, so that 1 by 10 times, அப்போ 4 into 10 power minus 1, which is equal to 0.4 molality. ஓகேங்களா. 0.4 m. ஓகேங்களா. ஆப்ஷன் A is the correct answer, right? Next question. First இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாரு. If we take 44 gram of carbon dioxide and 14 gram of nitrogen, what will be the mole fraction of carbon dioxide in the mixer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. mole fraction கேக்குறாங்க. சரியா, mole fraction of carbon dioxide in the mixer அப்படின்னு தான் ப்ராப்ளம்ல கேட்டிருக்காங்க. சரியா. சோ நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, அப்போ mole fraction of carbon dioxide which is equal to and number of moles, நம்ம அதன ஒர்க் அவுட் பண்ண போறோம். சரிங்களா. ரைட். so mole fraction of carbon dioxide which is equal to number of moles of carbon dioxide divided by number of moles of carbon dioxide plus number of moles of nitrogen. இப்ப எல்லாத்துக்கும் number of moles calculate பண்ணும். ஓகேங்களா. அப்போ moles of carbon dioxide, so moles of carbon dioxide, so which is equal to நமக்கு என்ன இருக்கணும், mass by molecular mass. ஓகேங்களா. அப்போ weight divided by molecular weight, அதுதான ஃபார்முலா. weight நமக்கு ப்ராப்ளம்ல 44 கிராம் கொடுத்திருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு molecular weight 44 கிராம், which is equal to 1. ஓகேங்களா. தென் அதே மாதிரி மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா. சோ மாலிகுலர் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளவு ப்ராப்ளம்ல கொடுத்திருக்காங்க, 14 கிராம். ஓகேங்களா. சோ டிவைடட் பை நைட்ரஜன் மாலிகுல் அப்படிங்கும்போது 28, which is equal to 1/2, which is equal to 0.5 mole. ஓகேங்களா. அப்ப நீ இது டைரக்டா ப்ராப்ளம்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. இப்ப மோல் fraction of carbon dioxide which is equal to, இதுல என்ன இருக்கு, 1, then mole fraction of carbon dioxide 1 plus 0.5. சரியா. இப்போ 1 divided by 1.5. so இத simplify பண்ணனாதான் you will get it as a mole fraction. 0.666 அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்ப mole fraction of carbon dioxide which is equal to 0.66, 1 by 1.5. ஓகே. இங்க நமக்கு அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் 1.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம், this is equal to 1.1/5 இருக்கு, 2/3 இருக்கு, 1/3 இருக்கு, 1.5 இருக்கு. ஓகே. சோ அப்ப 1.5 1.6 இருக்கா. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம ஆக்சுவலி 0.66 கொடுக்கல ப்ராப்ளம்ல. அப்ப இந்த 1 divided by 1.5 இருக்கிற டைம், so 1/3/2 எழுதலாம். ஓகேங்களா. 3/2 எழுதலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணா 2/3. ஓகேங்களா. ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 2/3. ஓகே. இந்த 2/3க்கு போட்டோம்னா தான் 0.666 போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. so that அப்போ ஆப்ஷன் C is the correct answer. ஆப்ஷன் C is the correct answer, right? ஓகே. சோ இப்ப நம்ம பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது எல்லாமே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சம் பேசிக் கான்செப்ட்ஸ்ல எல்லா டாபிக்குமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரியா. டில் கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் வெயிட் கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சோ கோ த்ரூ பண்ணிக்கோ. ஓகேங்களா. சோ என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ நாங்க எங்க சைட்ல இருந்துட்டு அந்த கண்டென்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டை நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா. சோ அதனால நிறைய என்ன பண்ணுங்க, நோட்ஸ் எழுதுங்க. இதே மாதிரி டெய்லி பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நான் மட்டும்தான் உங்களால முடியும். சரியா. நாங்க கொடுக்குற ஒர்க் ஷீட் ரெகுலரா கம்ப்ளீட் பண்ணுங்க. சோ ரெகுலரா கம்ப்ளீட் பண்ணும்போது தான் எங்க கிளாஸ்லயே நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றோம். அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த கான்செப்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேங்களா. எஸ், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.